அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவிலே நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காயின் மூலம் திருஷ்டி எடுப்பது எப்படி அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா மாந்திரீக முறை. இந்த முறையின் மூலம் நீங்கள் திருஷ்டி எடுப்பதின் மூலமாக சகல விதமான திருஷ்டிகளும் அகல்வதோடு செய்யும் காரியங்களில் சித்தி ஏற்படும். இதை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் செய்யலாம். நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிட்டும். திருஷ்டி எடுப்பதற்கு பலவிதமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டாலும் தேங்காயானது திருஷ்டி எடுப்பதற்கு முதன்மையாக பார்க்கப்படுகிறது. இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த திருஷ்டி நீக்கும் மகா மந்திரத்தை ஒரு அமாவாசை நாள் அன்று காலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் நீங்கள் கிழக்கு பார்த்தபடி ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொண்டு 1008 முறை இந்த மந்திரத்தை கூறி சித்தி செய்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு நீங்கள் இதை பிரயோகம் செய்யலாம். இந்த மந்திரம் என்னன்னு பார்ப்போம். ஓம் முக்கண்ணனே உகந்த நாதா சோலைபுரி ஸ்தூல பூபா சடை நிறைந்த மட்டை மன்னா திருஷ்டிக்கு முதன்மையான மைந்தனே சிரசுடைய முகம் கொண்டோனே பா 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 ஓம் ரீம் ஸ்வாஹா. இதுதான் இந்த மந்திரம். இதை 1008 முறை சொல்லி சித்தி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்பு திருஷ்டி கழிக்க வேண்டிய நபரை வடகிழக்கு திசை நோக்கி நிற்க வைத்து ஒரு தேங்காயை நீங்கள் கையில் ஏந்தியபடி இந்த மந்திரத்தை உங்களுடைய கண்களை மூடியபடி 21 முறை சொல்ல வேண்டும். இப்படி மந்திரத்தை 21 முறை உச்சரித்த பின்பு அந்த தேங்காயில் ஒரே ஒரு கற்பூரத்தை பற்ற வைத்து வடகிழக்கு திசை நோக்கி நிற்கும் அந்த நபரை அந்த தேங்காயை கொண்டு சுற்ற வேண்டும். அந்த தேங்காயை யாருக்கும் தொந்தரவு செய்யாத வகையிலே ஓரமாக உடைத்துவிட வேண்டும். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் வியாபார ஸ்தலங்கள் மற்றும் வீடு ஆகிய இடங்களுக்கும் இதே முறையில் நீங்கள் செய்யலாம். வியாபார ஸ்தலம் மற்றும் வீடுகளுக்கு நீங்கள் செய்யும் போது திசை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவருக்கும் செய்யலாம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நலுக்கம், பயம், வாந்தி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான திருஷ்டினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும், பெரியவர்களுக்கு திருஷ்டினால் ஏற்படக்கூடிய தொழில் ஸ்தாபனத்தில் மந்த நிலை, உடல் வலி, உடல் சோர்வு போன்றவற்றையும் இந்த தேங்காய் பிரயோகத்தின் மூலமாக உங்களால் நீக்கிவிட முடியும். இந்த தேங்காய் மூலம் திருஷ்டி கழிக்கும் பிரயோகத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்: திருஷ்டி கழிக்கும் நபரை வீட்டிற்கு வெளியே நிற்க வைத்துதான் திருஷ்டி கழிக்க வேண்டும். திருஷ்டி கழித்து முடித்தவுடன் அந்த நபரை அப்படியே வீட்டிற்குள் அழைத்து வராமல் அவர்களுடைய கை கால் முகத்தை அலம்பிய பின்பு அவரை வீட்டிற்குள் அழைத்து வரலாம். வீட்டிற்குள் அவர் வந்தவுடன் அவரை அமர வைத்து ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்ய அவரை பீடித்துள்ள திருஷ்டி நீங்கும். இதை மாதத்திற்கு ஒரு முறை வரும் அமாவாசை நாளன்று செய்வது உத்தமம். மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை செய்யலாம், அல்லது பாதிப்பு ஏற்படும் பொழுது செய்யலாம். நன்றி, வணக்கம்.